தௌஹீத் ஜமாத்தில் உள்ள புக்ஸு, சிடி, அதாவது நீங்கள் பேசுனது, பிஜே பேசுனது, இதை மட்டும் விற்பனை பண்ணுறீங்களே, மற்ற ஜாயநாயக்கு, பழனி பாபா இவங்கெல்லாம் பேசுனது எதுக்கு விற்பனை பண்ண மாட்டேங்கிறீங்க? பழனி பாபாவுடைய உங்களுடைய கருத்து என்ன? தௌஹீத் ஜமாத்துடைய பழனி பாபாவுடைய கருத்து என்ன? என்ன கேட்குறாங்கன்னா, நாம் விற்பனை செய்யக்கூடிய நூல்களாக இருக்கட்டும் அல்லது நம்முடைய விற்பனை செய்யக்கூடிய சீடிகளாக இருக்கட்டும், எல்லாமே நம்முடைய ஜமாத்தை சார்ந்தவங்க பேசக்கூடிய சீடிகளையும் நம்முடைய ஜமாத்தில் இருக்கிறவங்க எழுதிய எழுத்துக்களையும் தான் நம்ம விற்பனை பண்ணுறோம். ஏன் மற்றவங்களுடைய எழுத்துக்களை வித்தா என்ன? மற்ற எத்தனையோ அறிஞர்கள் இருக்கத்தானே செய்கிறாங்க. அவங்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது நல்லது தானே, ஏன் செய்யறதில்லை அப்படின்னு முதல்ல கேட்குறாங்க. இது நாம் செய்யறதில்லை, உண்மை அவர் சொல்றது கரெக்ட் தான். ஏன் செய்யறதில்லைன்னா, எந்த அறிஞராக இருந்தாலும் நம்முடைய பார்வையில் நம்ம குர்ஆன் ஹதீஸ்ங்கிற வட்டத்தில் நின்று கொண்டு எல்லா அறிஞர்களுடைய கருத்துக்களையும் நாம் ஆய்வு செய்கிறோம். எல்லா இயக்கங்களுடைய கருத்துக்களையும் நாம் ஆய்வு செய்கிறோம். நம்ம பார்வைக்கு தென்பட்டு தமிழ் மொழியில இன்றைக்கு மக்கள் மத்தியில் விற்பனை செய்யக்கூடிய எந்த அமைப்புடைய நூல்களாக இருந்தாலும், யாருடைய உரைகளாக இருந்தாலும், அவர்களுடைய கொள்கையில ஒரு உரை வேணா கரெக்டா நிகழ்த்தலாம். ஒரு மணி நேரம் பேச்சுல மார்க்கத்துக்கு முரண் இல்லாம ஒரு பேச்சை பேசிடலாம். ஆனால் வேற ஒரு மணி நேர பேச்சுல அவங்க தப்பான கருத்துக்களை சொல்லக்கூடிய கொள்கை அடிப்படையில் தப்பானவர்களாகத்தான் பலரும் இருக்கிறார்கள். நம்ம பார்த்த வரையில் நாம எந்த கொள்கையை எந்த ரீதியில மக்கள் மத்தியில் வைக்கிறோமோ அதே கொள்கையில கொஞ்சம் கூட சமரசம் பண்ணி கொள்ளாமல் அது மாதிரி மக்கள் மத்தியில் வைக்கக்கூடிய யாருடைய பேச்சுக்களும் யாருடைய எழுத்துக்களையும் நாம தமிழ் வட்டத்தில், மற்ற மொழிகள்ல இருக்கலாம், தமிழ் பேசக்கூடிய வட்டத்தில் நம்ம பார்க்க முடியல. அதனால நம்ம வேற எந்த நூலையும் கொடுக்க வேண்டாம், தமிழ் மக்களுக்கு வேற எந்த சீடியும் கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஒரு சீடியில சரியா சொல்றாரு கொடுத்தோம்னா அடுத்த சீடியில் தப்பான கொள்கையை அவங்க சொல்லத்தான் செய்வாங்க. உதாரணமா ஜாக்கிர் நாயக் எடுத்துக்குவோம். அவர் ஒரு நல்ல அறிஞராகத்தான் இருக்கிறார். அவருடைய பேச்சுக்கள் உலக அளவுல எத்தனையோ நிகழ்ச்சிகள்ல பங்கெடுத்து முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மத்தியில அவர்களுடைய வேதத்திலிருந்தே பல சான்றுகளை எடுத்து வச்சு அவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி உண்டான அழைப்பை விடுக்கிறார். அதை நாம மறுக்கிற. ஆனா மார்க்க ரீதியாக அவருடைய கொள்கை என்ன? இஸ்லாத்தின் வட்டத்தை விட்டு வெளியில இருக்கிறவங்களுக்கு இஸ்லாத்தின் அழைப்பு விடுறதுல பெரிய மாற்று கருத்து சொல்ல முடியாது. ஏக இறை கொள்கையை தான் சொல்றார். ஆனா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் அவருடைய நிலைப்பாடு என்னன்னா, இஸ்லாத்தின் அடிப்படைகள் 3. அவருடைய கொள்கையில இஸ்லாத்தின் அடிப்படை 3. ஒன்னு குர்ஆன், அடுத்து ஹதீஸ், அடுத்து சஹாபாக்கள். இந்த 3 இஸ்லாத்தினுடைய அடிப்படையை அவர் சொல்றார். நாம குர்ஆன் ஹதீஸ் 2 தான் அடிப்படைங்க. 2 விட்டு யாரு சொன்னாலும் சரி அது இஸ்லாம் கிடையாதுங்கிறதுல திட்டவட்டமான முடிவில் நமக்கு இருக்கிறோம். ஏன்? குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வத்தபிஅ மா யூஹா இலைக்க மிர் ரப்பிக், நபியே உமது இறைவனிடமிருந்து எது வஹியாக அறிவிக்கப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும் நீங்கள் பின்பற்றுங்கள். வஹிங்கிறது குர்ஆன் வஹி, ஹதீஸ் வஹி. இந்த 2 தவிர வேற அபூபக்கர் சித்திக்கு வஹி வரல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு நாம மதிக்கிறோம், ஆனா அவங்களுக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி வரல. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை மதிக்கிறோம், அவங்களுக்கு வஹி வரல. அல்லாஹ் வஹியத்தான் பின்பற்ற சொன்னா, எனவே குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் அடிப்படை, இதை தவிர வேற அடிப்படை இல்லைங்கிறோம். அப்ப அடிப்படையிலேயே தவறு செஞ்சிடறான். இப்படிப்பட்டவருடைய சீடிகளை மக்கள் மத்தியில் கொண்டு போனா என்ன ஆகும்? ஒன்னு நுணுக்கி பார்க்கணும். அவங்களுடைய கருத்து இயல்பு. இப்ப நான் பேசுறேன்னா எந்த தலைப்புல பேசினாலும் சரி எனக்கு இயல்புல என்ன கருத்து இருக்குதோ அந்த கருத்து தான் வெளிப்படும். உங்கள் மக்களை பார்த்து நான் வேற பேச்சு பேச நினைச்சா கூட என் உள்ளத்துல எது ஆழமாக இதுதான் சரின்னு நான் நம்புறேனோ அந்த கருத்து ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் வெளிப்படத்தான் செய்யும். அப்போ அவர் பேச்சுக்கு இடையில இந்த கருத்தை அவர் தெரிவித்து நாம் அதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் தப்பான ஒரு கருத்தை மக்கள் மத்தியில் கொண்டு போன குற்றவாளி ஆயிருவோமே. சரி, சரியாத்தான் பேசுறாரு, ஒரு சீடியை விற்கிறோம்னா நல்லா பேசுறாரு, அடுத்த சீடியை மக்கள் வாங்கி போட்டு அந்த சீடியில சொல்லக்கூடிய தப்பான கருத்துக்களை மக்கள் பின்பற்ற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவரை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்திய குற்றவாளியாக நம்ம ஆயிடக்கூடாது என்ற காரணத்திற்காகத்தான் நாம இது மாதிரி மற்ற அறிஞர்களுடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் கொண்டு போறதில்லை, சீடிகளையும் புத்தகங்களையும் கொடுக்கறது இல்லை. குர்ஆன் ஹதீஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாம சொல்லக்கூடிய விதத்தில் யார் வளைவு நெளிவு இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த கருத்துக்களை மட்டும்தான் கொண்டு போகணுங்கிறத ஒரு கொள்கையா வச்சிருக்கிறோம். ஒண்ணு. 2வது என்னன்னு கேட்டா, பழனி பாபா அவரை பற்றி தௌஹீத் ஜமாத்துடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அவருக்கு தௌஹீதை பற்றி உண்டான நிலைப்பாடு என்னன்னு கேட்கிறாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தௌஹீதுடைய ஆதரவாளராக இருந்ததில்லை, தௌஹீத் அவர் அங்கீகரித்ததும் இல்லை. எல்லாம் ஒன்றுபடணும் பேசினாரு, ஆனா அந்த ஒற்றுமைக்குரிய வேலைகளை கூட அவர் செய்யாம போயிட்டார்.
அவர் கடைசி நேரத்தில் செய்ய ஆரம்பித்தாரு. அதுக்குள்ள அவர் மரணம் வந்துருச்சு. லாஸ்ட் நேரத்தில் ஒரு வருஷம் இருக்கும் பொழுது ஜமாத்துக்களை அழைச்சு பேசுறது, சமுதாய பிரச்சனைகளுக்காக ஒன்றுபடுவோங்கிற மாதிரியான அந்த வியூகங்களை வகுத்தாரு. அதற்கு பிறகு அவர் அதிக நாட்கள் உயிரோடு இருக்கல. ஆனால் அவர் வாழக்கூடிய காலத்துல தௌஹீதை பொறுத்த வரைக்கும் இந்த சிந்தனை அவருக்கு இல்லை. நம்ம எதிர்க்கக்கூடியவர் தான் இருந்தார். அவர் இருக்கும் பொழுதே இந்த சிந்தனை, இந்த பேச்சுக்கள் எல்லாம் மக்கள் மத்தியில பிரபலமடைய ஆரம்பிச்சிருச்சு. அவர் கண்டிச்சு பல மேடைகளில் பேசியிருக்கிறார். நம்முடைய இந்த பேச்சுக்களை, நம்முடைய கொள்கை கோட்பாடுகளை நம்மை குழப்பவாதி என்ற கோணத்தில் மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அதனால அவர் தௌஹீத் சிந்தனை உடையவராக நம்மால் பார்க்க முடியவில்லை. ஆண்டவனுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா? அம்மா என்ன கேட்கிறாங்கன்னா, அல்லாஹ்விற்கு உருவம் இருக்கிறதா இல்லை